அதனால சங்கரர் சொல்றாரு, 1000 அம்மாவை விட மாத்ரு சகசிரேபியோபி ஹிதைஷினி, அன்பு காட்டக்கூடியவள், அக்கறை காட்டக்கூடியவள் வேத மாதா. வேத மாதான்னு சொல்லியிருக்காரு. அப்ப வேதம் என்ன, ஆனா பெண்ணா? பெண். வேதமும் பெண்ணுன்னு சொல்லி உருவப்படுத்தி இருக்கு. 1000 அம்மாவை விட சிறந்ததான் வேதம். ராமரையாக்கும் சொல்லுவாங்க, குகனையாக்கும் சொல்லுவாங்க. குகன் மன்னிக்கணும், பரதனை குகன் சொல்லுவான் ராமாயணத்துல. 1000 ராமனின் கேளாவரோ, 1000 ராமர் கூட உனக்கு நிகராக மாட்டாங்க அப்படின்னு. அது மாதிரி 1000 அம்மா உனக்கு நிகராக மாட்டாங்க அப்படின்னு வேதத்தை பத்தி ஆதிசங்கர் சொல்றாரு. இனி அந்த வேதத்துடைய வேதாந்தம் உபனிஷத், அதுவும் என்ன வார்த்தைனா பெண்பால் வார்த்தை. அப்புறம் இந்த உபனிஷத்தினுடைய சாரமாட்டு பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்குது, ஜூஸ் எடுத்து வச்சிருக்குது பகவத்கீதா. அதை நேற்றைக்கு சொல்லும்போது சொன்னேன், பகவத்கீதைன்னு சொல்றதை விட பகவத்கீதான்னு சொல்றதா நல்லா இருக்கும் அப்படின்னு. காரணம் சொன்னேன் இல்லையா, இது காரணம் பிறகு சொல்லுவேன்னு சொன்னேன். அந்த நேரம் இப்போ வந்துருக்கு. கீதா அப்படின்னா ஆண்பாலா பெண்பாலா? பொதுவாக நம்ம என்ன பெண்பால் நினைக்கிறோம், பெண்பால். ஏன் அது பெண்பாலா வச்சாங்க? உபனிஷத்து பெண்பால், அதனுடைய சாரமாக எழுதப்பட்ட நூல் கீதா. அதனால கீதம்னு பேர் வைக்கல, கீதஹன்னு பேர் வைக்கல, கீதா அப்படின்னு பேர் வச்சாங்க. அப்போ நம்முடைய நூல்கள்ல வேதம், உபனிஷத், கீதா போன்ற நூல்களுக்கு பேர் வைக்கிறதுலேயே பெண்பாலா வச்சிருக்காங்க. நம்முடைய உயிரை காப்பாற்றக்கூடியது, ஆத்மாவை காப்பாற்றக்கூடிய நூல்கள் இது. இந்த நூல்களுக்கே பெண்பால்ல பேர் வச்சிருக்காங்க. அப்புறம் நான் சொன்னேன், உலகத்துல பெண்களை தெய்வமா வழிபடக்கூடிய ஒரே பண்பாடு நம்ம பண்பாடு தான்.